பாஜகவின் திட்டமிட்ட சூழ்ச்சி. மாநில முதல்வர்கள் இப்படிப்பட்டவர்களா? அதிர்ச்சியில் கதிகலங்கி நிற்கும் அரசியல் தலைவர்கள். வாங்க, அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம். 3 மாநிலங்களில் முதலமைச்சர்களாக பாஜக அறிவித்துள்ள 3 பேருக்கும் உள்ள ஒரே தொடர்பு RSS அமைப்பாக உள்ளது. இந்த 3 பேர் யார்? தீவிர RSS அபிமானிகளை முதலமைச்சராக பாஜக தேர்வு செய்ததன் பின்னணி என்ன என்று தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பாஜக வெற்றி பெற்ற 3 மாநிலங்களில் நீண்ட இழுபறிக்கு பிறகு முதலமைச்சர்கள் யார் என்று பாஜக தலைமை அறிவித்துள்ளது. பஜன்லால் சர்மா ராஜஸ்தானின் முதலமைச்சராகவும், மோகன் யாதவ் மத்திய பிரதேசின் முதலமைச்சராகவும், விஷ்ணு தேவ் சாய் சத்தீஸ்கரின் முதலமைச்சராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் 3 பேருமே முதலமைச்சர் ஆவார்கள் என்று அவர்களுக்கு கூட தெரிந்திருக்காது. யாருமே இவர்களை பற்றி பேசவில்லை. ஸ்டார் வேட்பாளர்கள் பட்டியலில் கூட இல்லாமல் இருந்தனர். இப்போது 3 பேரும் முதல் முறை முதலமைச்சர்களாக அறிவிக்கப்பட உள்ளார்கள். இந்த அறிவிப்பின் மூலம் பாஜக தனது உறுப்பினர்கள் உட்பட அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த முடிவு அரசியல் வட்டாரத்தில் நிலவிய கணிப்புகளையும் தகர்க்கும் வகையில் அமைந்துள்ளது. விரைவில் மூவரும் முதல் முறையாக முதலமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளனர். இவர்களில் சத்தீஸ்கர் முதலமைச்சர் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர், மத்திய பிரதேச முதலமைச்சர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர், ராஜஸ்தானின் முதலமைச்சர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். வெவ்வேறு மாநிலங்கள் வெவ்வேறு ஜாதிகளை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இவர்கள் மூவருக்கும் ஒரே பொதுவான ஒற்றுமை உள்ளது. அது பாஜக என்று மற்றும் நினைத்து விடாதீர்கள். அதையும் தாண்டி பாஜகவின் சித்தாந்த அமைப்பான ராஷ்டிரிய சுயசேவக் இயக்கத்தால் வளர்க்கப்பட்டவர்கள் இவர்கள். மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் RSS அமைப்பின் மாணவர் அமைப்பான அகில பாரதிய வித்யார்த்திய பரிஷத் எனப்படும் ABVP அமைப்பை சேர்ந்தவராவார். மோகன் யாதவ் மத்திய பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டதை அடுத்து RSSஇன் மூத்த நிர்வாகிகள் மற்றும் மாநிலத்தில் உள்ள அமைப்பின் தொடர்புகள் இதனை வரவேற்று கொண்டாடுகின்றனர். மோகன் யாதவ் ABVPயின் தேசிய செயலாளராக தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர். இதேபோன்று ராஜஸ்தான் முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ள முதல் முறை MLAவான பஜன்லால் சர்மாவுக்கும் RSS அமைப்புடன் வலுவான தொடர்புள்ளது. OPSCக்கு எதிரான கட்சி பாஜக என்ற ராகுல் காந்தியின் பிரச்சாரத்தை முறியடிக்க RSS கொள்கைவாதியான யாதவை முதலமைச்சராக்க வேண்டும் என RSS சொன்னதை கேட்டு தட்டாமல் அதை செய்திருக்கிறது பாஜக. கடந்த சில ஆண்டுகளாக பிரதமர் மோடி, அமித்ஷாவுக்கும் RSS அமைப்புக்கும் இடையே லேசான உரசல்கள் இருப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில் 2024 மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெறும் முனைப்புடன் செயலாற்றி வரும் பாஜக தலைமை 3 மாநில தேர்தல்களில் RSS அமைப்புடன் சரணாகதி அடைந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே பாஜக பற்றி அடுக்கடுக்கான புகார்கள் வந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் தற்போது மாநில முதல்வர்களை தேர்வு செய்தலிலும் பாஜக மீது மிக பெரிய அளவில் புகார் வந்துள்ளது. இது திரும்ப வாபஸ் வாங்கப்படுமா என்ற பேரதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.